ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நல்ல நாமத்தினாலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் யாவருக்கும் எங்களது அசம்பிளிஸ் ஆஃப் காட் ஆலயத்தின் சார்பில் விசேஷமாக இந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை எங்கள் திருச்சபையின் சார்பிலும் என்னுடைய குடும்பத்தின் சார்பிலும் இதை பார்க்கிற கிராஸ் டிவியில் பார்க்கிறதான தேவனுடைய வார்த்தையை கேட்கிற எல்லாருக்கும் விசேஷமாய் நம்முடைய யூடியூப் சேனல் வழியாய் கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்கிற எல்லாருக்கும் புத்தாண்டு ஆசீர்வாதமான நல்வாழ்த்துக்களை அன்போடு கூட தெரிவிக்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். ஒரு புதிய ஆண்டை தேவன் நம் கரத்தில் தந்திருக்கிறார். அதற்காய் கொடான கோடி ஆண்டவருக்கு கனமும் மகிமையும் உண்டாவதாக. ஸ்தோத்திரம். இந்த ஆண்டில் பல தீர்மானத்தோடு கூட நம்முடைய கர்த்தரை ஆராதித்து பலவிதமான காரியத்தோடு கூட இந்த வருஷத்தை நாம் ஆரம்பித்திருக்கலாம். எல்லாவற்றையும் நீங்கள் நிறைவேற்றுங்கள். இந்த நாளிலும் ஸ்தோத்திரம், உங்களை எல்லாரையும் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஸ்தோத்திரம். எங்களுடைய ஆலயத்திற்கு தேவன் தந்த வாக்குத்தத்த வசனத்தை உங்களுக்கு சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பதில் நான் சந்தோஷப்படுகிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 3வது வசனம். சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து நீ பல ஜனக்கூட்டமாகும்படி உன்னை பழுகவும் பெருகவும் பண்ணி. ஆண்டவர் நல்லவர். இந்த ஆண்டுக்காக தேவன் தந்த ஒரு வாக்குத்தத்த வசனத்தை இந்த தியானத்திற்காக உங்களுக்கு சொல்லி உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும்படியாக விருப்பப்படுகிறேன். கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்கலாம். தேவன் நம்மையும் நம் குடும்பங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் வேலைகளையும் உங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் இந்த வருஷம் மகிமையாய் ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம். இந்த ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருக்கு மகிமை, சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து. ஆண்டவர் நல்லவர். நிறைய இடங்கள்ல நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன், நிச்சயமாய் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், இந்த வார்த்தையெல்லாம் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இந்த வார்த்தையெல்லாம் நம்ம வேதத்தில் படிச்சிருக்கிறோம். இங்க ஆண்டவருக்கு ஒரு அடைமொழியோடு கூட சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து. ஆண்டவருக்கு மகிமை, சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். அவர் யார்? சர்வ வல்லமையுள்ள தேவன். அருமையான பிள்ளைகளே, இந்த ஆண்டு ஆமென், தேவனை சர்வ வல்லவராய் நாம் ஆராதிப்போம். சர்வ வல்லமையுள்ள தேவனாய், சகலவற்றையும் செய்கிற தேவனாய் நாம் பார்க்க போகிறோம். வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன், அண்ட சராசரங்களை உண்டு பண்ணின தேவன், இல்லாமல் எல்லாவற்றையும் உருவாக்கின தேவன். ஆண்டவருக்கு மகிமை. அவர் யார்? சர்வ வல்லமையுள்ள தேவன். சர்வ வல்லவர் சொல்லி யாரும் அழைக்க முடியல. ஆனா நம்ம ஆண்டவருக்கு ஒரு பேர் இருக்குது. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். சில காரியத்தை அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். இந்த 2025வது ஆண்டுல அருமையான பிள்ளைகளே, சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருக்கு மகிமை. அவர் என்ன செய்ய விருப்பப்படுகிறார், நான் என்ன செய்ய வேண்டும்? சில வார்த்தைகளை நான் உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையாய் நான் பகிர்ந்து கொள்கிறேன். அதே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் அதனுடைய 25வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று, அவர் உனக்கு துணையாய் இருப்பார். சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று. அவர் உயரே வானத்தில் உண்டாகும் ஆசீர்வாதத்தினாலும் தாழ ஸ்தோத்திர கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தனங்களுக்கும் கற்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். பிள்ளைகளே, சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் நம்ம எப்படி ஆசீர்வதிப்பாரா? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உயரே வானத்தில் உண்டாகும் ஆசீர்வாதம். ஆண்டவருக்கு மகிமை. வானத்தில் உண்டாகும் ஆசீர்வாதத்தினால வானத்தின் பலகணியை நான் திறப்பேன், இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிப்பேன். பொருளாதார நன்மையும் இந்த வார்த்தை காட்டுது பிள்ளைகளே. கர்த்தருக்கு மகிமை. அது மாத்திரமல்ல, ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்கள்.
பூமிக்குரிய சகல விதமான ஆசீர்வாதங்கள், கற்பத்தின் கனி என்கிற ஆசீர்வாதம், எல்லா ஆசீர்வாதத்தையும் சர்வ வல்லமையுள்ள தேவன் தருகிறார். இந்த வருஷத்தில் அவர் இந்த ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அங்க வேதம் சொல்லுகிறது, அவர் உனக்கு துணையாயிருப்பார். பிள்ளைகளே, இந்த வார்த்தையை நான் அழுத்தி சொல்றேன். கடந்த வருஷத்துல ஒருவேளை உங்களுக்கு வந்ததான எத்தனையோ காரியங்கள்ல நீங்க தனிமையா இருந்திருக்கலாம், எனக்கு யாருமே துணை இல்லையேன்னு சொல்லி நீங்க ஏங்கி இருந்திருக்கலாம். பிள்ளைகளே, இந்த வருஷம் விசேஷமாக நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் நமக்கு துணையா இருக்கிறவராய் வெளிப்படுவார். நிறைய இடங்கள்ல பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி இருக்கிறாரே. சர்வ வல்லமையுள்ள தேவன், என்னை ஆசீர்வதிக்கிற தேவன் எனக்கு எப்படி என்னை நடத்துவார்? என் கூட இருந்து, என் கூட துணையா இருந்து என்னை ஆண்டவர் நடத்த போகிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க பிள்ளைகளே. யாருமே எனக்கு இல்லையே, நான் தனிமையில இருக்கிறேனே, வேதனையோடு இருக்கிறேனே, எனக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லை என்கிற கலக்கத்தோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு மகளே, உனக்கு நீ தனிமையில இல்லை, உனக்கு துணையாய் ஒரு தகப்பன் இருக்கிறார். அவர் யார் தெரியுமா? அவர் உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன். அதான் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்னார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் எல் ஷடாய், நீ எனக்கு முன்பாக ஸ்தோத்திரம் உத்தமனாயிரு. பிள்ளைகளே, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். அந்த வார்த்தையை சொல்லுகிறேன், நீங்க உத்தம இருதயத்தோடு இந்த ஆண்டு அவர்கள் உண்மையாய் சேவிப்பீங்கன்னு சொன்னா, உங்க இருதயம் உத்தமம் இருதயமா உத்தமத்தோடு நீங்க இருப்பீங்கன்னு சொன்னா, கர்த்தர் நிச்சயமாய் தேவனை கர்த்தர் உங்கள் துணை இருப்பார். பாருங்க, யோசுவா புஸ்தகத்தில் ஸ்தோத்திரம், காலேப் என்கிற தேவனுடைய மனுஷனை நாம் அறிந்திருக்கிறோம். ஒருவேளை தெரியாதவர்களுக்காக சொல்லு, காலேப் அவர் சொல்றாரு, என் தேவனாய் கர்த்தரை நான் உத்தமமா சேவித்தபடியினால், உத்தமமா பின்பற்றினேன். மனுஷனை பார்த்து, அவங்கள பார்த்து, இவங்கள பார்த்து இல்ல, நான் உத்தமமா கர்த்தரை ஆராதிச்சேன், உத்தமமா டெய்லி ஜெபம் பண்ணேன், உத்தமமா ஆமென் ஸ்தோத்திரம் நான் கர்த்தர் பிரியமா இருந்தேன். இந்த வார்த்தை நீங்க சொல்ல முடியுமா? யோசுவா சொல்ற, காலேப் சொல்றாரு, நான் உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றினபடினால் நான் சுதந்திரிக்க வேண்டிய மலை நாட்டை எனக்கு தாங்கப்பா. அமை கர்த்தர் கொடுத்தார். நான் சொல்றேன், உயரே வானத்தில் உண்டாகும் ஆசீர்வாதம், அமை கீழே பூமியில் உண்டாகும் ஆசீர்வாதம், அமை கற்பத்துக்கு அடுத்த ஆசீர்வாதங்களை தேவன் நிச்சயமாய் எப்போ தெரியுமா? நான் அவரை பின்பற்றல உத்தமமா இருக்கணும். இந்த வருஷத்துல பிள்ளைகளே, ஆராதனையை அமேன் ஸ்தோத்திரம் கட் பண்ணாதீங்க, ஜெப நேரத்தை விட்டுறாதீங்க, வேத வாசிப்பை விட்டுறாதீங்க, அமேன் ஸ்தோத்திரம் இயேசு அன்பை சொல்லுவதை விட்டுறாதீங்க. பரிசுத்தமான வாழ்க்கை வாழுங்கள். சாட்சியா நீங்க வேலை செய்யற உங்க இடத்துல, நீங்க படிக்கிற இடத்துல, உங்க காலேஜில் ஸ்தோத்திரம், உங்களை குடும்பத்தில், உங்க திருச்சபையில் நல்ல ஒரு சாட்சியா உத்தமமாய் இருப்போமாக. யோசுவா காலேப் 2 பேர் தான் சுதந்திரித்துக் கொண்டார்கள் பிள்ளைகளே. ஆமென். ஆண்டவர் நல்லவர், ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆமென் நம்மை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் நமக்கு துணையா இருந்து நம்மை ஆசீர்வதிப்பார். அதற்கு நான் உத்தம இதயத்தோடு கர்த்தரை பின்பற்றணும். 2வது சொல்லுகிறேன், யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர், கர்த்தர் என்பது அவருடைய நாமம். ஸ்தோத்திரம். இதோடு நீதிமொழிகள் 23:11 வாசிக்கிறேனே, அவர்களுடைய மீட்பர் வல்லவர், அவர் உன்னுடனே அவர்களுக்காக வழக்காடுவார். ஸ்தோத்திரம். இந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் இந்த வருஷத்துல என்னை ஆசீர்வதிக்கும்படி விருப்பப்படுகிறார். எப்படி ஆசீர்வதிப்பார்? என்னோடு கூட இருந்து என்னை ஆசீர்வதிக்க போகிறார், துணையாய் இருக்க போகிறார். ஆண்டவரே, நன்றி உள்ளவர்களா இருங்க பிள்ளைகளே. 2வது அவர் யார் தெரியுமா? சர்வ வல்லவர் யார் தெரியுமா? யுத்தத்தில் வல்லவர், யுத்தம் செய்கிறவர். மகளே, மகனே, உன் எதிராளிக்கு விரோதமா, உனக்கு விரோதமாய் பேசப்படுகிறவர்களுக்கு விரோதமா, உனக்கு விரோதமா செய்யறாங்கல்ல, உன் உயர்வை தடுக்கிறாங்கல்ல, உன் பிசினஸ்க்கு விரோதமா சில காரியத்தை ஏவும்படியாய் சில காரியத்தை வைக்கிறாங்கல்ல, உன் வீட்டுக்கு எதிராய் செயல்படுறாங்கல்ல, உன்னை எப்ப பார்த்தாலும் உன் பிள்ளைகளை கரிச்சு கொட்டுறான்னு சொல்றாங்கல்ல,
ஆண்டவர் நல்லவர். எப்ப பார்த்தாலும் புரணி பேசுறாங்கல்ல, எப்ப பார்த்தாலும் ஒரு குரோதமா சில காரியம் செய்ய யோசிக்கிறாங்கல்ல, அவர் சொல்றாரு, நான் யுத்தத்தில் வல்லவர், உனக்காக நான் வழக்காடுகிற தேவன். கடந்த வருஷத்துல உங்க நியாயம் நிறைய காரியத்துல நியாயம் கிடைக்காம இருக்கலாம். சொத்து காரியத்துல, பண காரியத்துல, பிள்ளைங்க காரியத்துல, ஆமென் ஸ்தோத்திரம், வேலையில உயர்வுல, ஊழியத்தின் பாதையில கூட சில மேன்மைகள் வராமல் இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், உனக்காக அவர்களுக்கோடு நான் வழக்காடுவேன். யார் நான்? யார் நான்? சர்வ வல்லமையுள்ள தேவன், உனக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன். நீ யுத்தம் பண்ணுவே. ஸ்தோத்திரம். அழகா யாத்ராம் சொல்றாரு பாருங்க, ஸ்தோத்திரம், உனக்காக நான் யுத்தம் பண்ணுவேன். ஆமென் ஸ்தோத்திரம். யாத்ராகம் 14:14 சொல்றாரு, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்க சும்மா இருப்பீங்க. ஆண்டவர் நல்லவர். இந்த சர்வ வல்ல தேவன் நமக்கு துணையா இருக்க போகிறார். ஆமென் ஸ்தோத்திரம். உத்தம இதயத்தோடு நீங்க பின்பற்றணும். இரண்டாவது, இந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் என்ன செய்ய போகிறார்? உங்களுக்காக வழக்காட போகிறார், உங்களுக்காக யுத்தம் பண்ண போகிறார், உங்க பிள்ளைங்க சார்பில் அவன் யுத்தம் பண்ண போகிறார், நீதி செய்ய போகிறார். நீங்க என்ன செய்யணும்? சும்மா யார்ட்டி யுத்தம் பண்ணக்கூடாது, நீங்க அமர்ந்து இருக்கு. நானே தேவன், அமர்ந்துரு, சும்மா இருங்க, அன்று நன்றி சொல்லிட்டே இருங்க, யார்ட்டி யுத்தம் பண்ண வேண்டாம். நான் அப்படி சபையில் ஆராதனை நடத்தும் போது இப்படி சொன்னேன், நம்ம ஒரு ஆள்கிட்ட யுத்தம் பண்ணா அதிகபட்சம் என்ன செய்வோம்? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவோம், அவ்வளவுதான். ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை. அதோட முடிஞ்சது. ஆமென். போலீஸ்காரங்க ஒருவேளை செல்லத்தை நியாயம் செய்யவும் செய்யலாம், செய்யாமல் போயிடலாம். ஸ்தோத்திரம். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள் அதிகபட்சம், அதுக்கு அடுத்தது நீதிமன்றம், கோர்ட்டை சொல்லவே வேண்டாம். எத்தனை வருஷம் இழுத்தடிக்க முடியுமோ இழுத்தடிச்சு, ஸ்தோத்திரம், நம்ம எல்லாம் மறக்க வச்சிருவாங்க பிள்ளைகளே. ஆனால் கர்த்தர் யுத்தம் பண்ணார்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்காக யுத்தம் பண்ணினார், எகிப்து சேனையை யுத்தம் பண்ணினார், செங்கடல்லையே சுத்தமா வாஷ் பண்ணி விட்டார். பிள்ளைகளே, தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற ஆண்டு. நீங்க மனுஷன் யுத்தம் பண்ணாதீங்க. யாற்றையும் உங்க வேலை உயர்வை தடுக்கிறாங்கல்ல, உங்களுக்கு விரோதமா புறங்கூடி உங்க எஜமான்ட்ட சொல்லலாம் சொல்லி கொடுக்காங்கல்ல, உங்களுக்கு எதிராக என்ன சின்ன காரியம் பண்ணாலும் உங்களுக்கு எதிராகவே செயல்படுறாங்கல்ல, ஸ்தோத்திரம், உங்க பிள்ளைகளுக்கு, உங்க பிள்ளைகளை குறித்து எப்ப பார்த்தாலும் வீணான வார்த்தை பேசுறாங்கல்ல, நீ அமர்ந்திரு மகனே, நீ அமைதலாயிரு மகளே. காலேஜில் நீ ஆண்டோடைய பிள்ளையா இருக்கிறதுனால உனக்கு விரோதமா எத்தனை நாவுகள் பேசுது, நீ அமைதியா இரு மகளே. உனக்காக என் தேவன் யுத்தம் பண்ணி. அவர் யார் தெரியுமா? அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், உன்னை ஆசீர்வதிக்கிறவர், சர்வ வல்லமையுள்ள தேவன். ஸ்தோத்திரம். உன்னே உன்னை சொல்லிட்டு நிறைவு செய்கிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யோபு 42:2 தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். ஸ்தோத்திரம். அவர் யார்? சர்வ வல்லமையுள்ள தேவன் யார்? எனக்கு துணையாயிருந்து என்னை ஆசீர்வதிக்கிற தேவன். நான் எப்படி இருக்கணும்? உத்தம இதயத்தோடு அவரை பின்பற்றணும். இரண்டாவது, சர்வ வல்லமையுள்ள யார்? அவர் யுத்தத்தில் வல்லவர், எனக்காக வழக்காடுகிறவர், நான் அமைதியா இருக்கணும். மூணாவது, அவர் யார்? சகலத்தையும் செய்ய வல்லவர். மகளே, மகனே, இந்த ஆண்டு உனக்கு என்னென்ன தேவை இருக்கிறதோ எல்லா தேவையும் சர்வ வல்லவர் நிறைவேற்றுவார். உன் பிள்ளைகளுடைய திருமணத்தை கர்த்தர் நிறைவேற்றி தருவார். உன்னை வீடு கட்டுமான பணி ஆசீர்வதித்து கொடுப்பார். ஒரு ஊழியத்தின் எல்லைகளை கர்த்தர் விஸ்தாரமாக்குவார். நீ படிச்சு முடிச்ச உடனே நல்ல வேலை வாய்ப்பை கொடுப்பார். உன் பிள்ளைகள் காலேஜுக்காக காத்திருக்கும் போது காலேஜில் நல்ல படிப்பை ஆண்டவர் கொடுப்பார். உன் பிள்ளைகளை தரமுள்ள பிள்ளைகளாய் மாற்றுவார். உன் கணவனை கட்ட தொடுவார், உன் பிள்ளைகளை தொடுவார், உன் கண்ணீரை மாற்றுவார். அவர் யார்? சகலத்தையும் செய்ய வல்லவர். எது வேணும் மகளே? ஸ்தோத்திரம். எது வேணும்? சகலத்தையும். நான் எல்லாம் அடங்கிட்டு எல்லாம் முடிஞ்சுதால் எல்லாவற்றையும் அவர் செய்வார். குடும்பத்துக்கு தேவையான எல்லாவற்றையும் ஆண்டவர் நிறைவேற்றுவார். ஸ்தோத்திரம். ஆனா ஒன்னே ஒன்று செய்யணும். யோபு சொல்லுகிறார், ஆண்டவரே, நீ என்னை கொன்னு போட்ட ஆளும் நான் உங்க மேல் நம்பிக்கையா இருப்பேன்ப்பா. இந்த வருஷத்துல அப்ப அந்த வார்த்தையை சொல்ல, அம்மா உங்களை தான் நம்புவோம்ப்பா, உங்களை தான் நம்புவோம் ஆண்டவரே, உண்மை தான் நம்புவோம் ஆண்டவரே. பிள்ளைகளே, இந்த புதிய ஆண்டுல ஒரு 3 காரியத்தை நான் சர்வ வல்லவரை குறித்து சொல்லியிருக்கிறேன். ஆமென். ஆமென். சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து, கர்த்தருக்கு மகிமை. ஸ்தோத்திரம். அவர் எப்படிப்பட்ட சர்வ வல்லவர்? முதல் காரியம் நான் சொன்னேன் உங்களுக்கு, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஸ்தோத்திரம். அவர் நமக்கு துணையா இருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் நமக்காக யுத்தம் பண்ணுகிற சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற சர்வ வல்லமை தேவன்.
இதெல்லாம் கர்த்தர் செய்யணும். அந்த 3 காரியத்தை சொன்னேன், யாவருக்கும் நினைக்கிறேன். 1, உத்தமமாக இருங்க. 2வது, காத்துருங்க, அமைதியாயிருங்க. 3வது, அவர் மேல் நம்பிக்கையாக இருங்க. பிள்ளைகளே, இந்த தேவன் இந்த வருஷம் உங்களுக்கும் எனக்கும் சர்வ வல்லவராய் நிச்சயமாக வெளிப்படுவார். ஜெபம் பண்ணட்டா? தேவையோடு இருப்பீங்கன்னா கரங்களை உயர்த்திக்கோங்க. வியாதியோடு இருப்பீங்கன்னா வியாதிப்பட்ட இடத்துல கையை வச்சுக்கோங்க. ஆமென். நல்லவர். இதை பார்க்கிற அன்பு பிள்ளைகளே, நீங்க எந்த ஒரு ஆவிக்குரிய ஆலயத்துக்கு போகலன்னா இந்த வருஷம் எங்க ஆலயத்தில் வந்து ஆராதிக்க உங்களை அன்போடு கூட நான் வரவேற்கிறேன். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பான ஆண்டவரே, இயேசப்பாவின் நல்ல நாமத்தில் அப்பா, இந்த 2025வது ஆண்டுக்கு தேவன் தந்ததான ஆமென், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்பா, சர்வ வல்லமையுள்ள தேவன் என்ன பண்ணுகிறீர் என்பதை குறித்து சில வார்த்தைகளை சொல்ல கிருபை தந்தீங்க. இதை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட நன்மைகளை தேவன் தாங்கப்பா. தேவையோடு பார்க்கிற பிள்ளைகள், வியாதி நடுவில் இருக்கிற பிள்ளைகள், வேதனையோடு கூட இருக்கிற பிள்ளைகள், கையை வச்சு ஜெபிக்கிற இடத்துல வியாதிகள் நீங்கட்டும், வேதனை மாறட்டும், கடன் மாறட்டும், நெருக்கங்கள் மறைந்து போவதாக. சர்வ வல்லமையுள்ள தேவனாய் என் தேவன் எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீ வெளிப்பட வேண்டும்படியாக ஜெபிக்கிறேன், தாழ்த்தி தருகிறேன் அப்பா. இதை பார்க்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. ஏசப்பாவின் நல்ல நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆமென். God bless you.